சூப்பரா இருக்குடி. நெசமாத்தனா ஆஹா கிண்ணுன்னு அப்படி இருக்கு. மல்லாக்கு போட்டு நல்லா பண்ணுவீங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களா மாத்திரை ஓட்டு பண்ணுவீங்களா சும்மா தானே பண்ணுவீங்களா? ஏண்டி ஓ மாதிரி முடியாத வந்து அதெல்லாம் பண்ணுவா. எதுக்கு அது? ஒரிஜினல் ஒரிஜினலா பண்ணுவீங்களா ஓரஞ்சாச்சு பண்ணுவீங்களா? ஒரிஜினலா நீங்க ஒரிஜினலா பண்ணுவீங்களா ஓரஞ்சாச்சு பண்ணுவீங்களா? ஒரிஜினலா பண்ண மாட்டேன், ஓரஞ்சால பண்ண மாட்டேன். ஒண்ணு புடிய வச்சு பண்ண வேண்டினா உன்னை புடிய வச்சு பண்ண வேண்டினா. ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆசீர்வாதம் காலத்தொட்டு சரி குனிய வச்சு ஆசீர்வாதம் பண்றீங்க. ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் குங்குமம் வைப்பீங்களா சந்தனத்தை வைப்பீங்களா? குங்குமம் போட்டு வைப்பீங்களா சந்தன போட்டு வைப்பீங்களா? குங்குமத்தை வைக்க மாட்டேன், சந்தனத்தை வைக்க மாட்டேன். உனக்கு கருப்பு போட்டு வச்சிரு வேண்டினா, உனக்கு இப்போ கருப்பு போட்டு வச்சிரு வேண்டினா. அப்படி கருப்பு போட்டு வைக்கிற மாமா. அப்ப என்ன வேணாலும் மிரட்டி பாடுவீங்க. இன்னும் முடிஞ்ச மட்டும் பண்ணுவேன். இல்ல வாத்தியாரே உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து யாருமே பாடாத பாட்டு இன்னைக்கு பாடியிருக்க. பழைய காலத்து பாட்டு. பழைய காலத்து பாட்டு இருந்தாலும் அதே மாத்தில பாடியிருக்க. மாத்தி பாடுவேன். அப்போ அது விஷயம் தானே, விவரம் உனக்கிட்டே இருக்குல்ல. விஷயம் இருக்கு விவரம் இருக்கு அப்படிங்கிறது நான் பாடுறேன் அப்படிங்கிறது அது சின்ன விஷயம் கிடையாது. வாத்தியார் உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்க எந்த வழியில போனாலும் வந்துருவீங்க. ஏதோ வந்து உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்ல. எங்க பின்னாடி இல்லைன்னு சொல்லாதீங்க. நாங்க தான் உங்க பின்னாடி வந்துகிட்டு பக்கம் மேல தானப்பா. உங்களை மாதிரி நபர்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுனாலதான் நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம். உண்மையிலேயே ஏன்டா எம்கேஆர் நீ இருக்கேன்னா எப்படி இருப்பே ஆளு. உண்மையிலேயே எம்கேஆர் வந்து உங்களுக்கு 2-3 பேரை தயார் பண்ணியிருக்காரு. ஆமா 3 பேரும் ஒரு காலத்தில் நீங்களாம் ஸ்டாரா வர போறீங்க. அவருடைய கைராசி அப்படி. எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம். எல்லாருமே நல்லா தான் இருக்கும். எல்லாம் நல்லா தான் எந்த குறையும் இல்ல. எந்த காலத்தையும் நல்லா இருப்பீங்க. ஆமாங்க. அவர் நல்ல மனசுடா. மனசு அப்படி. அவர் வந்து எத்தனையோ பேருக்கு அன்பாலயங்கிற பேர்ல பெரிய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி உதவிக்கு யாருக்கு மனசு வரும்? இருக்கிறவங்களுக்கு செய்ய மனசு வராது. கண்டிப்பா. ஏன்னா அதிக பணம் இருக்கும், கொடுப்பதற்கு மனசு இருக்காது. ஆனா வர்ற பணத்துல ஏழைகளுக்குன்னு சொல்லி ஒரு சில இது உதவிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில உதவி முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய பண்றாரு. நிறைய நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்திருக்க குடும்பம் நம்ம வந்து மொத்தம் 12 குடும்பம். வண்டி ஓட்டி வந்த டிரைவர் முதற்கண்டு எடுத்து யூடியூப்ல இருக்கிற மாமா முதற்கண்டு 12 குடும்பம் இன்னைக்கு வயிறாறு நாளைக்கு காலையில கஞ்சி குடிக்கிறதுனா அவர் ஒரு ஆளா எடுத்துட்டேன். அவர் மனசு வச்சா நம்ம 12 குடும்பம் சாப்பிடலாம். நல்லா இருப்போம். நம்ம மட்டுமா? நம்ம குடும்பமே அத்தனை பேரும் குடும்பமே சந்தோஷம். நாங்களாம் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? கண்ணும் கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போக போறோம். காட்டுல என்னடி காவல்? காட்டுல எல்லா காவலும் பார்ப்போம். எல்லா காவலும்னா எல்லாமே. அது எனக்கு புரியலையே. உங்களுக்கு புரியலையா? அதான் நான் சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன். என்னன்னு நான் சொன்னா நீங்க கேட்பீங்களா எனக்கு தெரியல. கேட்பீங்களா? ஒரு நாள் கூட வாங்கலையா காட்டுக்குள்ள? நான் வரணுமா? வாங்க, உங்களுக்கு நான் சொல்லி தருவேன்ல. நான் நீ இன்னைக்கு தான் கூப்பிடுற. இதெல்லாம் எனக்கு பழசு. அப்படியா? ஆமா சரிங்க. நாங்கெல்லாம் தம்பி, நாங்கெல்லாம் பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லாதீங்க ஐயா. தம்பி இல்லடி, எனக்கு கடுப்பாயிரும் அப்புறம். சரி நாங்கெல்லாம் பாய்ஸ் கம்பெனில வந்தவங்க. நாங்கெல்லாம் அதெல்லாம் ஆரம்ப பாடமே எங்களுக்கு இதுதான். பாய்ஸ் கம்பெனி அந்த காலத்திலேயே பேர்லையே அப்படின்னு. அப்போ பாய்ஸ் அதனால எங்களுக்கு இந்த விவரமெல்லாம் ரொம்ப நுணுக்கமெல்லாம் புரிய முடியும். பழைய காலத்தால் நீங்க பழைய காலத்து ஆளுங்கிறத விட அந்த நுணுக்கம் புரியும். அதை சொல்லு. உங்க சர்வீஸ்ல எல்லாமே தெரியும். உங்க அனுபவத்துல அப்ப எத்தனை பூட்டை உடைச்சிருப்பீங்க? அது கணக்கு இல்லடி. கணக்கு இல்ல. நிஜமா தானே? கணக்கு பார்க்க முடியாது. ஆளை பார்க்க அப்படி தெரியலையே. அப்படித்தான் தெரியும். அது வந்து நெருங்கி பழைய மனிதராவுல தெரிகிறீங்க நீங்க. ஆனா உங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் விபரீதமா தான் இருக்கும் உங்களுக்கு. சொல்றேன் அப்படி கிடையாதுல்ல. அப்படி வேற வாத்தியாரு அப்படியெல்லாம் இருந்தா நாடக உலகத்துல கெட்ட பேர் தான் நிறைய வாங்க முடியும். நிறைய வாங்க முடியும். அது வேணாம். அதனால நான் வந்துட்டு என் தோழி வந்திருப்பா. சரி, வள்ளியம்மா வரணும். 3 பேரா? ஆமாங்க. 3 பேர் போறீங்களா? 3 பேரும் போவோம். நீங்களும் வரணும் கூட.
நாங்க வராம நீங்க போய் என்ன போறீங்க? ஆமா, நீங்களும் துணைக்கு வந்தா தான் ஆம்பளையினுடைய தயவு வேணும்ல. ஏண்டி என்னங்க அவர் வருவாரா? ஆறு அவர்தான் எங்க மாமா. உங்க மாமா தான். மாமா வரமாட்டார். மாமாவுக்கு தாண்டி இங்கே விசேஷமே, மாமாவுக்கு தாண்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா எங்க மேல கோவத்துல இருக்காரு. என்ன கோவம் உனக்கு? அவருக்கு நாங்க இதை காட்டலன்னு கோவப்பட்டார். அது நியாயம் தானே, எதை அவர் கூடவே இருக்கீங்க. ஆமாங்க. ஏதாச்சும் அவருக்கு அவர் நினைக்கிறத நீ காட்ட வேண்டியதானே. அன்னைக்கு கேட்டாரு, காட்டுனேன். இன்னைக்கு கேட்டாரு, அதை நான் கலட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு என்ன செய்யறது? ஏண்டி அது எடுத்து கலட்டுற மாதிரி மாற்ற மாதிரியா வச்சிருக்க? நான் பானர் 16 பானர் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அப்படியே அப்போ முரட்டு பானர்ல. ஆமா, கலட்டிக்கிறேன். ஏ அப்பா, என் தோழி மாவை கூப்பிடுவோமா? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அடியே அடியே அடி தோழி புள்ள லலலா லலலா ஓடி அடி. அடியே அடியே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அடி? நல்லா இருக்கேன். நம்மளாம் காட்டு காவலுக்கு போகணும்படி. ஆ ஆமாடி. என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா? என்னடி நிஜமா வாடாடி? ஆமாடி. இது வரைக்கும் நீ காட்டுக்கு போயிருக்கியா? போனதே இல்லடி. போனதில்ல. இல்ல நீ போயிருக்கிறியா? நீமா? இல்லடி, இது வரைக்கும் போனதில்லடி. அப்ப அன்னைக்கு விளாத்திக்குள்ள சீமக்கருக்குள்ள இருந்து ஓடியாந்த அது எதுக்கு போனேன்? எதுக்கு? நான் வெளியே அவசர ஆத்திரத்துக்கு போயிருக்கும்டா. டேடி ஆமா, அவசர ஆத்திரத்துக்கு ஒதுங்கி இருக்கு. அந்த மாதிரி போனேன். வெளியே போயிருக்கா? ஆமாடி. நான் கூட 10 பேர் விரட்டி ஒளிய போலுக்கு நினைச்சு. அப்படிலாம் போக கூடாதுடி. அப்படிலாம் போயிராத. அடக்குடக்கமா இருக்கணும். ஆமாடி. அதனால அம்மா நீ பார்த்ததுல இல்ல, பார்த்ததுல அம்மா வரச்சறேன். வா. என்ன எல்லாரும் சேர்ந்து காட்டு காவலு போமா? சரிடி, அம்மாவை நான் பார்த்தது. அம்மா எப்படி நான் பணிபா மணக்க சொல்லணும், அது மாதிரி நீன்னு சொல்லணும். சரிங்க. சரியா? கூப்பிடுமா? கூப்பிடு. அம்மா. அப்படி கூப்பிட கூடாது. அம்மாவை பக்குவமா கூப்பிடணும். முத நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. எப்படி? அம்மா. ஏய், என்னடி மாடு சனை கத்துற மாதிரி? நான் இந்த மாடு அடப்படுத்த மாட்டேன். அம்மா வாங்கம்மா. உங்க அப்பா என்னை சேர்த்திருக்கிறாருமா. சேர்த்திருக்காரா? ஆமாங்கம்மா. எதுக்கு உன்னைய சேர்த்திருக்காரு? வேலைக்காக சேர்த்திருக்கிறாரு. வேலைக்கா? இந்த பிள்ளை தான் வேலைக்கு இருக்க, அப்புறம் நீ எதுக்கு? இவ சரியாவே செய்ய மாட்டேங்கிறான்னு. இப்ப நீ சரியா செய்யறியா? நல்லா செய்ய. என்ன செய்யற? அன்னைக்கெல்லாம் 3 லிட்டர் எண்ணெயை போட்டு உருகி இருக்கேன் உங்க அப்பாவுக்கு. எது? கை கால. 3 லிட்டர் எதுக்கு? என் அப்பாக்கு என்ன சுளுக்கா? சுளுக்கு இல்ல, அப்புறம் விழுக்கு. என்னடி விழுக்கு விழுக்கு? வயக்காட்டுல போய் வலிக்கி அது விழுக்குன்னு. ஓ, அப்படி விழுந்துட்டாரு அப்பா. எனக்கே தெரியல பாரு. இப்ப காவலுக்கு போகணும் அப்பா சொன்னாரு. உங்ககிட்ட ஏதாவது தகவல் சொன்னாரா? சொன்னாருமா. என்னன்னு? காவலுக்கு போறது. என்ன காவல்?
திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை செந்தினி. கருந்தனையா இருக்கு, செந்தினியா இருக்கு. கருந்தனை நம்மளுக்கு, செந்தினி செந்தில். எதுக்கு முருகனுக்கு கொடுக்கணும் ஏதாவது சொன்னாரா? முருகனுக்கு சூடு உரிச்சுக்கிச்சாம்ல, அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு 60 ரூபாய்க்கு இளநீ வாங்கி குடிக்க வக்கு இல்லாம நம்ம கிட்ட இதை கேட்டிருக்கிறாரு. அடி பாவி. என்னங்கம்மா? ஏண்டி முருகனுக்கு சூடு பிடிச்சிருக்கு, சூட்டை தணிக்க போக சொல்றாருன்னு சொல்றியே. முருகனுடைய சூட்டை தணிக்க முடியுமா உன்னால? தணிக்கலாம். எப்படி? நீ சொன்ன மாதிரி இளநீயை கொடுத்தா? இளநீ கொடுத்து சிவனால் அட்டுக்கல்ல இருந்து 6 தீப்புலாக தோற்றுவிக்கப்பட்டவர் முருக கடவுள். அவருடைய சூட்டை எந்த மனிதனாலையும் தடுக்கவே முடியாது. சரியா? ஆனா என்னால முடியுமாமா? எப்படி? தொக்க எடுத்து விட்டுருவேன். அப்படின்னா ஏன் அவருக்கு என்ன? ஏன்டி சூட்டுக்கும் சுளுக்குக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து உண்டு. என்ன மருந்து? இதுக்கு என்ன மருந்து வச்சிருக்க? சூட்டுக்கு தலையில வலிச்சா தலையில மருந்து போடணும். சரி. கையில வலிச்சா கையில மருந்து போடணும். சரி. கால்ல வலிச்சா கால்ல மருந்து போடணும். ஆமா. அவருக்கு சூடு குடிச்சுக்கிடுச்சுன்னா அதுல சின்னாம்பு வச்சு விட்டுறணும். எதுல? எரிஞ்சு போய் எதுல? ஏய் என்னங்க? சுண்ணாம்பு வச்சா வெந்து போயிட முடியும். வெந்து போகாது. நான் எதுல கால்ல உள்ள கட்டவரல்ல வைக்க சொன்னேன். அதனால பார்த்து பயந்து அவர் இங்க வரல. ஆமாங்க. இல்ல அவரையும் நீ கெடுத்து விட்டுருவேன். அப்படிலாம் இல்லைங்க. பொம்பளை பிள்ளைகள் லட்சணமா இருக்கணும். பெண் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு 4 குணங்கள் உண்டு. எல்லாமே இருக்குமா? என்ன இருக்கு? அச்சம் இருக்கா? இருக்குல்ல. மடம் இருக்கா? எல்லாம் இருக்கு. நாணம் இருக்கா? இருக்கு. பயிர்ப்பு? பைப்பு வச்சிருக்கேன். எல்லாமே வந்து. இது என்னது? 6 இன்ச் பைப்பு வச்சிருக்கேன். பயிர்ப்பு? பயிர்ப்பா? பைப் எதுக்கு நீ வச்சிருக்க வீட்லயா? பைப்பு தான் வச்சிருக்கேன். வேறு என்னாச்சு? நானும் பிறந்ததுல இருந்து 25 வருஷமா பாக்குறேன், அந்த பைப்புல உப்பு தண்ணியா வருதுமா. அப்ப என்ன பண்ணோம்? கோவில்ல போய், ஐயனார் கோவில் தானே எங்க குலதெய்வம், நீ பெருசா ஒரு 50 ரூபாய்க்கு கட்டி சூடத்தை வாங்கியாந்து அந்த பைப்பு தலையில வச்சு கொளுத்தி விட்டுரு. அவ இவ பைப்புல வைக்க சொல்லுங்கம்மா. இவளுக்கு மட்டும் மினரல் வாட்டர். இவ எதுக்கு பைப் வச்சிருக்க? நீ எதுக்கு வச்சிருக்க? இவ ஏன் கூடயே தானே இருக்கா. அப்ப அவளுக்கு தேவையில்லையே, உனக்கு தான் தேவை. ஐயோ, நீங்க பாக்கலையா? இல்லையே. பைப்பு மாதிரி தான் மாறுது. பைப்பு என்னடி இது குழப்புற? இவ பைப்பு சரி என்னமோ வச்சிருக்கீங்க. வெளிநாட்டு டைப்பு. அது எப்படி? பயிர்ப்பு. பைப்பு என்பது வேறு, பயிர்ப்பு என்பது சரிங்கம்மா. அதனால நல்ல அழகா இருக்க. சரிங்கம்மா. பெண் என்றால் இப்படித்தான் இருக்கணும். கல்லால் செய்த கற்சலை பொன்னால் செய்த பொச்சு இல்லதான் இல்லதான். நான் என்ன செய்ய? 2 ரூபாய் இட்லி மாதிரிதான் இருக்கு. இப்படியே வளரும், அப்பத்தான் வளரும்னு பாக்குறேன். இது வளர்ந்த வாடக்கான மாமா சம்மு மாமாவாது ஏதாவது உரம் சொல்லுங்க. பொற்சிலைமா. அதனால அப்பா சொன்ன மாதிரி காவல் எல்லாத்தையும் ஓரம் கட்டி போட்டுட்டு பெண்ணு விளையாடலாமா? விளையாடுவோம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆமா, புதுமையான விளையாட்ட சொல்லுங்க. நான் சொல்ற விளையாட்டு சொல்லுங்கம்மா. ரொம்ப நாள் ஆச்சுமா அடிச்சு. சரி விளையாடுங்க, சொல்லுங்க. அதனால அடிச்சு விளையாடுவோம். எது? என்ன அடிச்சு விளையாடுறது? கும்மி அடிச்சு விளையாடுவோம். அது வேணா, வேற ஏதாவது சரி. ஏன்னா எல்லாருமே நிறைய விஷயம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அதான் செய்றாங்க. ஆமாங்க. வித்தியாசங்கள் இருக்கணும் இல்லையா? வித்தியாசமா. வேற பிடிச்சுக்கிட்டே அடிப்போமே. எதை பிடிச்சுக்கிட்டு அடிக்கிறது? பந்து. பந்து இல்லம்மா, இந்த இடத்துல பந்து இல்ல. ஒண்ணுக்கு 2 பந்து இருக்கு. எங்க? 25 ரூபா பந்து. ஏய் ரப்பர் பந்து. எங்கடி அவளை கையை காட்டுற? சரியா? வேற பந்து இல்ல. வேற வேற விளையாட்டு. வேற ஆமா, உரி விளையாடுவோம். அது என்ன? காட்டுல உள்ள கீரையெல்லாம் புடிங்கிட்டு வந்து உரி சொலகுல ஓட்டு விளையாடுவோம். அது ஒண்ணும் தேவையில்ல, வேற சொல்லு. வேற விளையாட்டு. வேற நீங்களே எனக்கு எந்த விளையாட்டு சொன்னாலும் நான் அதுக்கு வரேம்மா. அப்படியா? எனக்கு பிடிச்ச விளையாட்டு தான், நீங்க வரவே மாட்டீங்க. உங்க விளையாட்டுக்கு நான் வரேன். நம்ம நோக்கத்துக்கு என்ன வேணாலும் விளையாடலாம். சரிங்க. எப்படி வேணாலும் விளையாடலாம். அதனால விளையாடலாமா? விளையாடுவோமே. எப்படி? அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவோமா? விளையாடலாமே, தப்பு இல்லையே. இதுல 3 பேர் இருக்குமே, எப்படி அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறது? என்ன நான் சொல்லவா? சொல்லுங்கம்மா. நீ அப்பா, சரிங்கம்மா. இவ அம்மா, நான் பிள்ளை. என்ன தொட்டில போட்டு ஆட்டு. இப்ப அடிக்கிற ஜுரத்துக்கு நான் பாட்டுக்கு நல்லா தூங்குவேன். ஒன்னு நோரிக்க முடியும், நோரிக்க தெரியுமா? தார்பாயில கட்டிக்கலாம். அம்மா தொட்டில போட்டு ஆட்டாம என்னடி பிள்ளைய கொல்ல என்ன? அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி என்ன தூக்கி அதுக்குள்ள போட்டு மூடி விட்டுரு. ஒரு நாள் அதுதானே துணைக்கு வந்திருக்க. நீங்க 2 பேரும் துணைக்கு வந்திருக்கீங்களா, வினைக்கு வந்திருக்கீங்களா? அதனால மாமரத்து கோயில மஞ்சமிட மகிழ, மாமரத்து கோயில புது மஞ்சமிட மகிழ, ஆகாம போகாதம்மா, போயிராப்பு ஆகாதம்மா, நேத்து கொடுத்த முத்தோ அடஞ்சல் இடுக்கிடத்தா, நேத்து கொடுத்த முத்தோ அடஞ்சல் இடுக்கிடத்தா, ஒண்ணு ஒண்ணு கண்ணு கண்ணு இன்னும் கொடுமா, மாமரத்து கோயில மஞ்சமிட மகிழ, ஆகாம போகாதம்மா, போயிராப்பு ஆகாதம்மா.
சரி அப்படி இருக்கணும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. இதனால இந்த அருமையான இடத்துல அருமையா ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு கட்டி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். எனக்கா மாப்பிள்ளையே ஆமாடி நீங்க பார்த்து மனசு வைக்க ஆமாடி நான் மாட்டேன்னு சொல்லுவேனாமா. ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு நீ அவரும் உங்க 2 பேரும் தெருவுல விட்டு 7 பேர் பார்த்து 3 பேரு நாங்க பொட்டனாய் அண்ணாய் மாமா இல்லடி ஜோடி பொருத்தம்னா இப்படித்தான் இருக்கணும்னு மற்றவர் சொல்ல நாம கேட்கணும். சரிங்க. எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி? ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பெருவலங்க இங்க வாழணும் ஒரு ஜோடி கொஞ்சம் போலதான் கால மொழிக்க சிந்து வாழணும் பரவாயில்ல வந்துட்டே இருக்கு. ஆரிய கூத்தால காரியத்துல கண்ணா இருக்கணும். உண்மைதானம்மா? கரெக்ட்டுமா? கரெக்ட்டுமே. ஆலோலோ ஆலோலோ ஆலலம் சோலோலபே ஒளிபெருக்கி சிறப்பு நல்லா இருக்கு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அதனால ஏன் ஒரு பறவை கூட போல ஏண்டாவா ஏண்டி ஏண்டா ஐயோ உன்னை எப்படி சொல்றது டியா டாவா சரி விடு. பறவை எல்லாம் போகல அனைத்தும் ஞான பறவைகளம்மா. ஞானப்பறவைகள் ஞானப்பறவைகள் யானை இல்லை ஞானம் யானை தான் சொன்னேன் பூனைண்டா சொன்னேன் ஞானம் டி ஞானம் ஆமா ஞானப்பறவைகள். இதனால என்ன போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க யாரு கடை இருந்தாலும் மாறி கடை இருக்க கூட்டம் பண்ண விரட்டம் ஆளுக்கு ஒரு வருமானத்தை முருகனுக்கு பெற வரணும். சரிங்க. வேலைமலை சரள் தப முனிபலுக்கு வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆமாங்கம்மா. மதிப்பு குறை யார் வந்தாலும் நீங்க காலில் விழுந்து காலில் வந்து செருப்பை கழட்டிட்டு அப்படி இல்லடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். சரிங்கம்மா. என்னையும் அழைக்க வேண்டும் நானும் ஆசீர்வாதம் வாங்க கண்டிப்பாக. போலாமா? போலாமே போலாமா? போலாமே. ஆலலம் சோ மருதங்கார மாமா சொல்லுடி. நான் ஒன்று சொன்னா நீங்க கேட்பீங்களா? சொல்லுடி, என்ன சொன்னாலும் கேட்பேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதனால தான் நான் விட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். வெள்ளை சட்டை போட்டு அழகா இருக்கீங்க. வெள்ளை சட்டை குருட்டு முண்டை. எனக்கு மாலை கண்ணு. சரி,
அது என்ன கலரு? என்ன கலர்னு பாரு நல்லா. சரி, ஏதோ ஒரு கலர். சரி, நீங்க வெள்ளையா இருக்கீங்க இல்ல? ஆமா ஆமா. நீங்களே வெள்ளையா இருக்கும்போது உங்க இது வெள்ளையா எதுடி? மனசு. அதனால நான் ஒன்னு சொல்றேன், உங்களை சொல்லுடி. ஆசைப்படுறேன். நான் சொன்னா கேப்பீங்களா? நீ தான் எது சொன்னாலும் கேட்பல. ஒரு 3 மணிக்கு மேல சரி சும்மா இருந்தீங்கன்னா பின்னாடி வாங்க. எதுக்குடி? அன்னைக்கு அப்படிதான் வர சொன்ன ரூமுக்கு வந்தே 3 பேர் டவுசரோட ஓடுறாங்க. அது வேறையா? ஓடுனது 3 பேர் தான். சரி, ஆனா டவுசரோட ஓடுனது 2 பேர் தான். அப்புறம் ஒரு எடுவட்ட வய ஆளு வந்த பதட்டத்துல டவுசர் அங்கேயே கலட்டி போட்டு போயிட்டேன். அந்த டவுசர் தான் நான் எடுத்து மாட்டேன். என்னடி நீ பொம்பளை பாவாடை உள்பாவாடை கட்டாம டவுசர் போட்டு வந்திருக்க? பாவாடை கட்டினா கசகசன்னு இருக்குங்க. நீங்க நாராயணா, நமோ நாராயணா. சொல்லப்பட்ட பஞ்சகிருத்தியங்களின் சிருஷ்டிகர்த்தா என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவனை கண்டுவணங்கி ஆசி பெற்று பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த வேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்தோரனே அமிழ்தும் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவாணியை கண்டுவணங்கி ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமனின் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நீல் அல்குன்கொச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுக்கு மத்தியான பாட்டி மகாலட்சுமி கண்டுவணங்கி ஆசி பெற்று ஆதியினுடைய இரும் அருவம் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதம் கடந்த நடவடை பிரணவருணை பரமேஸ்வரனை கண்டுவணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தின்னு சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்திகளே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி, பிருகிலே பிரம்மா தோன்றி, பிரம்மாவிலே ஆகாயம் தோன்றி, ஆகாயத்திலே தேய் தோன்றி, தேவிலே வாயு தோன்றி, வாயுவிலே அப்பு தோன்றி, அப்புவிலே பிருதிவி தோன்றி, பிருதிவிலே அன்னம் தோன்றி, அன்னத்திலிருந்து நடப்ப பட்சிகள் தோன்றி, இப்படி படைக்கும் தொல்லை கவனிக்கும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் முதலில் தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர், ஜனந்தர், ஜனாதனர், ஜனத்மா சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை. ஈடோடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன், தக்கன், வஜிஸ்ரன், பிறகு இருது, புலவர், புலஸ்தீர், ஆங்கிரஸ், அத்திரி, மரிசி என்று சொல்லப்பட்ட 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாகப்பட்ட நான் மட்டும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை. ஈடோடல் என்ற காரணத்திற்காக கீழ்ஷாதில் பிறப்பாயாக, கந்தர்வனாக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனது சிரசானது